ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது. பொதுவாகவே எல்லாருக்குமே விருப்பம் அப்படிங்கிறது வீடு. எல்லாரும் விரும்புவது வீட்டை தான். என்னங்க எல்லாருக்கும் வீடு விருப்பம்னு சொல்றீங்களே, ஞானியர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பற்றெல்லாம் கிடையாதே அப்படின்னா, ஞானியர்களுக்கு கூட ஒரு வீட்டின் மீது விருப்பம் இருக்கத்தானே செய்யுது. அதை பரவீடு அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ நமக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வீட்டின் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கே, அதுலேயும் சொந்தமா சின்னதா இருந்தா கூட நமக்கு அப்படின்னு ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு பல பேரினுடைய வாழ்நாள் கனவு. பல பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக அமையும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதை பற்றின விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல ஒரு வீடு வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு வாங்க முடியும், கடன் எவ்வளவு வாங்கலாம், இதை நம்மளால் அடைக்க முடியுமா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அது நம்முடைய தகுதிக்கு மேலே நாம் போய் சிரமத்துக்கு ஆளாகிக்க கூடாது. இதை முதல்ல பொதுவாக எல்லாருமே இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். டபுள் பெட்ரூமுக்கும் ட்ரிபிள் பெட்ரூமுக்கும் நமக்கு ஒரு 10 லட்சம் தானே வித்தியாசம் வருது, பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் சமாளித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அதுக்காக ஆசைப்பட்டுட்டு கடைசியில் கடன் கட்ட முடியாத நிலைமைக்கு நாம் அல்லாடக்கூடாது. இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தகுதி, அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒன்று அவசியம்.